சூப்பரா இருக்கு ப்ரோ. கூலி தான் ப்ரோ. ஒன்றும் இல்லைங்க. லோகேஷ் எதிர்பார்த்தாங்க நிறையா, விக்ரம் அளவு கூட கிடையாது. சும்மா எப்பயுமே சுமார் தாங்க. ரொம்பலாம் எதிர்பார்த்த அளவுக்குலாம் ஒன்றும் இல்லைங்க. லோகேஷ் எதிர்பார்த்தாங்க நிறையா, விக்ரம் அளவு கூட கிடையாது. சும்மா எப்பயுமே எடுக்கிற மாதிரி தான் எடுத்திருக்காரு. ரஜினியோட ஸ்டைலே மாற்றி வேற மாதிரி கொண்டு போயிருக்காரு. ஒரு தடவை பார்க்கலாங்க, ஒரு தடவை பார்க்கலாம். படம் ஸ்டோரி கொண்டு போறாரு, கொஞ்சம் குழப்பமா இருக்குது. ஒன்றும் ஒரு கூலி ஸ்டோரி கொண்டு வராரு, கடைசியாக எங்கெங்கேயோ முடிக்கிறாரு. சுமாராக தான் இருக்கு. ஒன்றும் சொல்ற மாதிரி படம் இல்லை. அவர் முன்னாடி ப்ரீவியஸான ஒரு இதெல்லாம் இருக்குங்க, ப்ரீவியஸான ஃபிலிம்ஸ்ல பார்த்தீங்கன்னா தெரியும். அதை வச்சு தான் அவங்க பண்ணிருக்காங்க. அனிருத் மட்டும் தான் படத்தில் ஒரு ப்ளஸ். வேற லேக்னா பார்த்தீங்கன்னா அதான் சொல்கிறல, அந்த ஸ்டாண்டர்ட் தான் லேகே. பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு ஆக்ட்ரஸ் அவங்க கொண்டு வந்துருக்கலாம். ஒரு 5 ஆக்ட்ரஸ் கொண்டு வந்து ரஜினியோட பவரே இல்லாத மாதிரி இருக்கு. கடைசியில் மட்டும் அவரை பார்த்தோன்னே எல்லாம் பயப்படுற மாதிரி அந்த சீன்ஸ்லாம் ரொம்ப ஓவராக தான் இருக்கு. மற்றபடி அதுக்கு தகுந்த மாதிரி இல்லை. அவ்வளோலாம் அடிக்குது ப்ரோ. 1000 கோடிலாம் அடிக்காது, 500 கோடி அடிக்குது. லியோ அளவுலாம் இல்லை, லியோ அளவு டச்சே பண்ண முடியல, அவர் அளவுக்குலாம் இல்லை. பட் பார்க்கலாம். கனெக்ட் பண்ணி தான் சூப்பராக இருக்கும். பட் பார்க்கலாம், நல்லா தான் இருக்கும். ஓரளவுக்கு 10க்கு 6.5. கூலி 2 வராது. இருந்துச்சு. பட் இன்னும் கொஞ்சம் எதிர்பார்த்தேன், இந்த அளவுல இல்லை. நார்மலா தான் இருந்துச்சு படம். லோகேஷ் அளவு அவர் எடுத்த அளவு லியோ அளவு இல்லை, நார்மலா தான். லியோ அளவுக்கு இல்லையா? லியோ தான். ஆமா, ஐப் ஏத்திட்டாங்க. படம் அவ்வளோ நார்மல் தான். எல்சிஓல சேர்த்துனா படம் சூப்பரா இருந்திருக்கும். அது சேர்த்துல நார்மலான கதை, நார்மலா தான் படம் இருந்துச்சு. அதெல்லாம் அந்த அளவு இல்லை ப்ரோ, நார்மலா தான் இருந்துச்சு. ரெண்டுக்கும் மிடில் தான். ஆவரேஜும் இல்லை, ஹிட்டும் சொல்ல முடியாது. நல்லா தான் ஃபேமிலியோட போதெல்லாம் அந்த அளவுக்கு இருக்காது ப்ரோ. சாங்ஸ் ஓகே தான் ப்ரோ, பட் ஆனால் எதுவுமே சிங்கான ஃபீலே இல்லை ப்ரோ. பவர் ஹவுஸ் ஃபைனல்ல அது ஒன்று தான் பக்காவாக இருந்தது. மீதி மோனிகா சாங்லாம் சிங்கே இல்லை ப்ரோ, நடுவில் வந்தது. அதே மாதிரி இது இன்னொரு சாங்கும் நான் ஸ்டார்டிங் வந்ததும் சிங்கே இல்லை ப்ரோ, அது மட்டும் இது பண்ணியிருக்கலாம். கேரக்டர்லாம் ஈக்குவலாக நல்லா ஆக்ட் பண்ணியிருக்காங்க ப்ரோ, அதெல்லாம் பக்காவாக இருந்தது. சூப்பராக இருந்தது ப்ரோ, எல்லாமே சூப்பராக இருந்தது, பக்காவாக இருந்தது. ஆனால் ஃபைனலில் தான் ப்ரோ, ஸ்டார்டிங் ஒரு 20 மினிட்ஸ்ல தான் ப்ரோ நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் என்ன வரும்ன்ட்டு நமக்கே கெஸ் பண்ற மாதிரி தான் இருந்தது, ஈஸியா தான் இருந்தது. அந்த அளவுக்கு இதெல்லாம் இல்லை, சொல்லிக்கிற அளவுக்கு த்ரில்லிங் அது மாதிரிலாம் இல்லை ப்ரோ. இல்லை ப்ரோ, அந்த அளவுக்குலாம் லியோ ஜிபி அளவுக்குலாம் வராது ப்ரோ. அதே மாதிரி நடுவில் நிறையா எல்சியூ கூட கொலாபரேட் ஆகிற மாதிரிலாம் மீம்ஸ்லாம் வந்தது. அதெல்லாம் நம்பி வந்தால் வேஸ்ட்டு ப்ரோ, எதுவுமே இல்லை ப்ரோ. கனெக்ட் பண்ணியிருந்தா கண்டிப்பாக நல்லா இருந்திருக்கும் ப்ரோ. அந்த ஹைப்லலாம் நான் வந்தேன் ப்ரோ, ஆனால் அந்த ஹைப் எதுவுமே இங்கே இல்லை ப்ரோ. ஹைப்பே இல்லாமல் வந்தால் ஒரு டைம் பார்க்கலாம், அவ்வளோதான். அப்படிலாம் சொல்லிக்கிற அளவுக்கு ஒரு 2 சீன் இருக்கும் ப்ரோ, 2 சீன் அவ்வளோதான். அந்த அளவுக்குலாம் எதுவுமே இல்லை ப்ரோ. அதே மாதிரி வந்து எமோஷன் சீல் வந்து கொஞ்சம் லைட்டாக பண்ணியிருந்தாங்க, அது கனெக்ட் ஆகிருந்தது. மீதி எதுவும் சொல்லிக்கிற அளவுக்கு இல்லை ப்ரோ. அது அர்த்தே இல்லை சொல்ல போனால். அந்த சர்டிஃபிகேட் கொடுத்துருக்கவே தேவையில்லை, நான் அதை ஃபஸ்ட்டே சொன்னேன். லியோ ஜிபி அளவுக்கு கூட இது இல்லை. அந்த சர்டிஃபிகேட் கொடுத்துருக்கவே தேவையில்லை இந்த படத்துக்கு. அவங்க எது கொடுத்தாங்கன்றதே தெரில. ஃபேமிலி ஆடியன்ஸ் பார்க்கலாம், ஆனால் ஃபுல்லாக வயலன்ஸாக தான் இருக்கும். 10க்கு வந்து 7. அவ்வளோதான். நல்லா இருக்குங்க, நல்லா இருக்கு, நல்லா சூப்பரா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்குங்க, நல்லா இருக்குங்க. படம் நல்லா இருக்கு. ரஜினியோட மாஸ் என்ட்ரி தான். படம் ஃபுல்லும் நல்லா இருக்கு, அருமையா இருக்குங்க. படம் சூப்பருங்க. ஓகே ஓகே, சூப்பருங்க. நம்ம ஆளு நல்லா இருக்கு. என்ன பிடிச்ச சீனு நிறைய இருக்குது. அது என்ன நல்லா நடிச்சிருக்கு. பார்க்கலாம். ஃபேமிலியாவா? ஃபேமிலியெல்லாம் பார்க்க முடியாது. ஆமாம், ஃபேமிலியெல்லாம் பார்க்க முடியாது. எல்லாம் அடிக்கு போல, ரத்தம் போல, அதெல்லாம் சூப்பராக இருக்குண்ணா. சூப்பர் சூப்பர் சூப்பர். கிளைமேக்ஸ் ஃபிளாஷ்பேக் தான், செமையா இருக்கு. சூப்பராக இருக்கு, அருமையாக இருக்கு. படம் சூப்பராக இருந்துச்சு. சர்ப்ரைஸ் தான் படத்தில்.
மாஸ் செம மாஸ். நல்லா இருக்கு படம் சூப்பர். படம் சூப்பருங்க. சூப்பர் படம் சூப்பர். நல்லா இருக்கு. நல்லா பார்க்கலாம். நல்லா இருக்கு. படம் நல்லா இருக்கு. கிளைமேக்ஸ் தான். படம் சூப்பர். 2 தடவை 3 தடவை பார்க்கலாம். ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. எல்லா சீனுமே சூப்பரா இருக்குது. குறிப்பா எதுவும் சொல்ல முடியல. அவரு இதுக்கு கரெக்டா பண்ணிருக்காரு. நல்லா இருக்கு. இந்த வயசுல ஃபைட் சீன்ஸ்லாம் எப்படி பண்ணிருக்காங்க? இல்ல ஈக்குவலா தானே போகுது. நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. நல்லா இருந்துச்சு. எது சொல்றீங்க? ஓகே. லோகி பேக் டு ப்ளே தி ஸ்க்ரீன் ப்ரோ. சூப்பர் ப்ரோ. சூப்பர் பக்கா. செமையா இருந்துச்சுங்க. சூப்பரா இருந்துச்சு. சூப்பர். படமே நல்லா ஸ்பீடா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. எல்லா சீனும் நல்லா இருக்கு. எல்லாமே நல்லா இருந்துச்சு. சூப்பர். கிளாஸ். படம் பட்டாசா இருக்கு சார். ரஜினி ஃபிளாஷ்பேக் சூப்பரா இருக்கு. சூப்பரா இருக்கு சார். நல்லா இருக்கு சார். சார் எல்லா சீனும் நல்லா இருக்கு சார். இதில் என்ன ரஜினியோட சூப்பர் ஸ்டார் பழைய இதெல்லாம் கொண்டு வந்து காமிக்கிறாங்க. கூலியிருந்த கேரக்டர் கொண்டு வந்து எல்லாமே நல்லா இருக்கு. பார்க்கக்கூடிய அளவுக்கு லோகேஷ் கனகராஜ் நல்லா எடுத்திருக்காங்க. நல்லா இருக்கு. கண்டிப்பாக பார்க்கலாம். அருமையாக இருக்கு. ஆக்ஷன் ஃபிலிம் மாதிரி தான் இருக்கு. ஆக்சுவலாக அந்த டச் இந்த மாதிரி தெரில. பட் ஓகே தான் ப்ரோ. அனிருத் பிஜிஎம் வச்சு ஓடிடுச்சு மூவி. அவ்வளோதான் சொல்ல போனோம் ப்ரோ. லியோ தான் ப்ரோ எப்பயுமே. கிளைமேக்ஸ் நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் சூப்பரா போகுது. சூப்பர் சார். ஓகேண்ணா. படம் மாசா இருக்குது. செம்மையா இருக்கு. படம் நல்லா இருக்குண்ணா. நல்லா சூப்பர் இருக்கு. வேற லெவல் ப்ரோ. ஃபைட் தான் அடிக்கும். நல்லா இருக்கு. சூப்பர் பிளாஸ்ட். நோ கமெண்ட்ஸ். நல்லா இல்லைங்க. வேற லெவல்ல இருக்கு. சூப்பர் படம். பிடிச்ச சீன் ரஜினி காட்டுற சீனே சூப்பர் சீன். பிடிச்ச சீன் தான். நல்லா வேற லெவலுங்க. நல்லா இருக்கு. பார்க்கலாம். சூப்பரா இருக்கு. சூப்பர் படம். எல்லாமே ஆக்ஷன் தாங்க. தலைவருக்கு ஏத்த படம். 100 கோடி அடிக்குமா? 1000 கோடி கண்டிப்பா அடிக்கும். நல்லா இருந்துச்சு. நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. ஓகே ஒரு தடவை பார்க்கலாம். ஒன்லி ஒன் சூப்பர் ஸ்டார். சூப்பர். எல்லா சீனுமே சூப்பரா இருக்கு. எந்த குறை எதுவுமே இல்லை. எல்லாம் சூப்பரா இருக்கு. படம் சூப்பரா இருக்குண்ணா. பிடிச்ச சீனா தலைவர் எல்லா சீனும் மாசா இருந்துச்சு. சூப்பரா இருக்கு. நல்லா இருந்துச்சுண்ணா. புரியல. ஏய் வாடா. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக தான் போகுது. அப்படிதானே இருக்கு. செகண்ட் ஹாஃப் ப்ரோ படம் சூப்பர் ப்ரோ. பார்க்கலாம். வருத்து ப்ரோ. பார்க்கலாம். ஒரு டைம் பார்க்கலாம். நல்லா இருக்கும். கூலி தானா?